சீமான் நீண்ட காலமா அரசியல் தளத்துல இயங்கக்கூடியவர். தனக்குன்னு என்ன பேசுறோம் அப்படின்றவர்களுக்கு புரிதலோட பேசக்கூடிய தலைவர் தான் அவர். மக்கள் அவர் அங்கீகரிச்சிருக்காங்க. மாநில கட்சி அங்கீகரிச்சிருக்காங்க. கேள்வியை வாங்குங்க. இப்ப மற்ற யாரோ ஒருத்தருடைய கைப்பாவையோட மற்றவர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயத்தை முன் யோசனை இல்லாமல் பேசக்கூடிய தலைவர் சீமான். அப்படிதான் அவர் பேசுவது இருக்கிறது. எந்த முன் யோசனையும் இல்லாமல் இருக்கிறது. சீமானுக்கு எழுதி கொடுப்பவர்களே சொல்லுகிறார்கள். எத்தனை பேர் எழுதி கொடுக்குறாங்க, யார் யார் கண்டென்ட் எடுத்து கொடுக்குறாங்கன்றது வரைக்கும் எனக்கு தெரியும். நானே கூட நேரடியாக பேசியிருக்கிறேன், நண்பர்களோடும் உரையாடி இருக்கிறேன். இப்போது சீமான் என்பவர் எப்போதுமே வாசிப்பு பழக்கம் இல்லாத நபராகத்தான் இருந்திருக்கிறார். அது அவர் புதுச்சேரி சிறைச்சாலையில் இருந்த பொழுது அங்கு அவரை டேக் கேர் பண்ணிக்கிட்ட தோழர்களே சொன்ன வாக்குமூலம் எல்லாம் என்னிடம் இருக்கிறது. அம்புலி மாமா சிறுகதை தவிர வேறு எதுவும் அவர் படிப்பது இல்லை அப்படின்னு. யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு எடுத்து கொடுத்தா அதை நம்பி அப்படியே பேசக்கூடிய நபராகத்தான் சீமான் இருக்கிறார். அப்படி உண்மையிலேயே அவர் வாசிப்பு பழக்கம் உள்ள நபராக இருந்தார் என்றால் அவர் அந்த ஆதாரத்தை எடுத்து காட்டியிருப்பார். அப்போது அவரிடம் ஆதாரம் கிடையாது. இப்போ என்ன சொல்றாரு, கோர்ட்டுக்கு வாங்க. ஆமா, நீங்க சொல்றதுக்காக நாங்க கோர்ட்டுக்கு போய் கோர்ட்ல உங்களை ஆதாரம் கொடுக்க தரலன்னு சொல்லியே கோர்ட்ல தரந்தானே சொல்றாரு. அவர் இங்க கொடுக்க வேண்டியதானே? பொதுவெளியில தானே அவர் பேசினாரு. பேசுறத பொதுவெளியில பேசிட்டு ஆதாரத்தை மட்டும் என் கோர்ட்டுக்கு போகணும், பொதுவெளியிலேயே கொடுக்க வேண்டியதானே? இது தனிப்பட்ட ஆவணம் கிடையாது. அவருடைய வீட்டு பத்திரத்தை கேட்டோமா? இல்லை. அவருடைய சொத்து மதிப்பை பற்றி தனிப்பட்ட விவரங்களை வேற ஏதாவது கேட்டோமா? அஃபிடவிட்ல இல்லாத இல்லை. இது பொதுவெளியில் இருக்கக்கூடிய ஒரு விவகாரம். அதை கேட்கும் பொழுது பொதுவெளியில் அதை பேசிட்டு ஆதாரத்தை மட்டும் நான் கோர்ட்டில் கொடுப்பேன் அப்படின்னா ஏன் மறைச்சு வைக்கிறீங்க? அப்போ இல்லாத ஒன்றை இருப்பதாக சொல்லிக்கொண்டு தமிழ்நாட்டில் பெரியாரை எப்படியாவது ஐசோலேட் பண்ணிடணுன்ற அரசியல் நாடகத்திற்காக சீமான் இதை பேசிக் கொண்டிருக்கிறார். இது அவருக்கு எந்த பிரயோஜனத்தையும் தராது.